கோஸ்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கிறது. கோஸ்டிங் அப்படின்னு சொன்னால் என்னென்றால், தொடர்ந்தேர்ச்சியாக ஒருவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் உங்களுடைய உணர்வுகளை இவர்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். திடீரென்று ஒரு முழுமையான அமைதி, ரைட்? திடீரென்று எந்த ஒரு விளக்கமும் இல்லாமல் உங்களிடம் இருக்கிற அனைத்து தொடர்புகளையும் அவர் துண்டித்துக் கொள்கிறார். அப்படியான ஒரு நிலைமைக்கு நாங்கள் சொல்லுவோம் கோஸ்டிங் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம், ரைட்? இந்த கோஸ்டிங் ஏற்படுகின்ற பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்களா, அவர்களிடம் இருந்து வருகின்ற எல்லா தொலைபேசி அழைப்புகளும் துண்டிக்கப்பட்டுவிடும், மெசேஜஸ் துண்டிக்கப்பட்டுவிடும். நீங்கள் கோல் பண்ணினாலும் அவர்களுக்கு உங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் உங்களிடம் கிடைக்காது. எந்த செய்திகளுக்கும் பதில் இல்லாமல் போய்விடும். என்ன நடக்கிறது என்கிற ஒரு முடிவு உங்களால் ஒரு கன்ஃபியூஷன்லேயே நீங்கள் தொடர்ந்தீர்ச்சியாக இருப்பீர்கள். இதற்கு பேர் தான் கோஸ்டிங் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். இது உண்மையிலேயே வழி தருகின்ற ஒரு நிலைமையாக நாங்கள் இருக்கலாம். இந்த மாதிரியான கோஸ்டிங் என்கிற விஷயம் பொதுவாக காதல் உறவுகளாக இருக்கலாம், நட்பு உறவுகளாக இருக்கலாம், அல்லது வேலை அல்லது தொழில்முறை சார்ந்த உறவுகளாக இருக்கலாம். இந்த மாதிரியான கட்டங்களிலே கோஸ்டிங் என்கிற விஷயம் ஏற்படுவதை நாங்கள் பார்க்கலாம். பொதுவாக ஏன் கோஸ்டிங் என்கிற விஷயம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாவது காரணம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், அவர்களுக்கு பொதுவாக நேரடியாக பேசுவதற்கு இருக்கின்ற பயமாக இருக்கலாம். நேரடியாக அவர்கள் நினைக்கிற விஷயத்தை சொல்வதற்கு பயப்படுகிறார்கள். அப்படியான ஒரு கட்டம் இருக்கின்ற போது ஒருவர் கோஸ்டிங் செய்வதற்கு அது காரணமாக அமையும். அல்லது உங்களிடம் பேசுவதால் ஏதாவது முரண்பாடு நிகழ்ந்து விடுமோ, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி விடுவீர்களோ, விமர்சிப்பீர்களோ, குறை சொல்லுவீர்களோ என்கிற ஒரு பயம் அவர்களுக்குள் இருக்கலாம். அவர்களுக்கு வேண்டாம் என்று சொல்ல தெரியாதவர்கள், நாங்கள் அதுக்கு அசர்ட்டிவ்னஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். தன்னால் முடியாத ஒரு விஷயத்தை முடியாது என்று ஓப்பனாக மனம் திறந்து சொல்வதைத்தான் நாங்கள் அசர்ட்டிவ்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்படி அவர்களுக்கு சொல்ல முடியாமல் இருக்கலாம். அதன் காரணமாக அவர்கள் கோஸ்டிங்கிலே ஈடுபடலாம். அல்லது ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கலாம், இமோஷனல் மெச்சூரிட்டி என்று சொல்லுவோம். அந்த இமோஷனல் மெச்சூரிட்டியில் இருக்கிற குறைபாடு காரணமாக கூட ஒருவர் கோஸ்டிங் செய்வதற்கு காரணமாக அமையும். அதே போல் நீங்கள் பார்க்கலாம், பொறுப்பை ஏற்பதற்கு முடியாமல் இருக்கலாம், அல்லது பொறுப்பை ஏற்பதிலிருந்து தப்பிப்பதற்கான ஒரு வழிமுறையாக இந்த கோஸ்டிங் என்கிற விஷயத்தை ஒருவர் பயன்படுத்தலாம். அதே போல் அவர்களுக்கு இருக்கிற மன அழுத்தத்தினுடைய வெளிப்பாடு அல்லது மனச்சோர்வினுடைய ஒரு வெளிப்பாடாக கூட அது இருக்கலாம். அதே போல் நீங்கள் பார்க்கலாம், விளக்கம் அளிப்பதை விட மாயமாக மறைவது எளிதாக அவர்களுக்கு தோன்றலாம். இதெல்லாம் சொல்லி இருக்கலாமா, பேசாமல் நாங்கள் சைலண்ட் ஆயிடுவோம் என்கிற ஒரு மனோநிலையாக கூட இருக்கலாம். அல்லது அந்த உறவிலே இருக்கிற ஆர்வத்தில் இருக்கிற குறைபாடாக இருக்கலாம். அது காதலாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், அது தொழில் முறை சார்ந்த ஒரு உறவாக இருக்கலாம், அதில் ஏற்படுகின்ற ஒரு ஆர்வக்குறைவாக இருக்கலாம். அல்லது நேரடியாக சொல்வதை விட அமைதியாக விலகுதல் பொருத்தமானது என்று அவர்கள் நினைத்திருக்கலாம். அதன் வெளிப்பாடாக கூட ஒருவருக்கு இந்த கோஸ்டிங் என்கிற ஒரு விஷயம் நடக்கலாம். இந்த மாதிரியான கோஸ்டிங், இந்த மதிப்பீடு, இந்த கோஸ்டிங் என்கிற விஷயம் இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க தானே. இந்த நாள் பாதிக்கப்பட்டவர்கள், உதாரணமாக என்னோடு ஒரு நண்பர் பேசி கொண்டிருக்கிறார், திடீரென்று எல்லா தொடர்பையும் துண்டித்து விட்டார். அந்த மாதிரியான ஒரு நிலையில் பாதிக்கப்பட்டவருக்கு என்ன மாதிரியான நிலைமைகள் ஏற்படும் என்று பார்த்தீங்களென்றால், அவர்களுக்கு பொதுவாகவே ஒரு செல்ஃப் டவுட் வர ஆரம்பிக்கலாம். நான் என்ன தவறு செய்தேன், என்னால் ஏதாவது நடந்து விட்டதோ என்று சொல்லி தன்னைத்தானே ஒரு செல்ஃப் டவுட் பண்ணுவதற்கு, குறை காண்பதற்கு அவர்கள் ஆரம்பிப்பார்கள். சில நேரம் அதன் காரணமாக ஓவர் திங்கிங் அவர்களுக்கு ஏற்படலாம், கவலை ஏற்படலாம், மன அழுத்தம் ஏற்படலாம், தன்னம்பிக்கை குறைந்து போகலாம், அடுத்த உறவுகளை நான் எப்படி ஏற்படுத்திக் கொள்வது என்கிற ஒரு நம்பிக்கையினம் ஏற்படலாம். ஏன்னால் ஆல்ரெடி அவர்கள் ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தி கொள்ள முயற்சி செய்து தோல்வி அடைந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த சந்தேகம் அவர்களுக்குள் ஏற்படலாம். அதே போல் நீங்கள் பார்க்கலாம், இந்த கோஸ்டிங்கினுடைய முடிவின் காரணமாக சிலர் என்ன செய்யலாம் என்றால், ஒரு தீவிரமான மன அழுத்த நிலைக்கு போய் ஒரு விரக்தி அடைந்த நிலைக்கு போவதை கூட நாங்கள் பார்த்திருக்கிறோம். இதெல்லாம் பொதுவாக கோஸ்டிங் காரணமாக ஒரு மனிதனுக்குள் ஏற்படுத்தப்படுகின்ற விளைவுகளாக நாங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரியான கோஸ்டிங்கிலிருந்து எப்படி மீள்வது என்பதற்குரிய ஒரு 5 படிமுறைகளை நாங்கள் பார்க்கலாம். முதலாவது விஷயம் என்னென்று சொன்னால், இந்த கோஸ்டிங் என்கிற விஷயத்தை நீங்கள் அதாவது பர்சனலைஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம், ரைட்? அது அவர்களுடைய விருப்பம், அவர்கள் தான் முடிவெடுத்திருக்கிறார்கள், அவர்கள் தான் மௌனமாக இருக்கிறார்கள் தவிர
அது உங்களுடைய தவறோ உங்களுடைய குறையோ அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இதை ஜெனரலைஸ் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அவசியம் கிடையாது. ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால், மௌனத்திலிருந்து முடிவை தேடாதீர்கள். இப்போ இங்கே என்ன நடந்தது என்கிற விஷயம் கிளாரிஃபை பண்ண முதல் நாங்களாக முடிவெடுத்துக் கொள்வதற்கு அவசியம் இல்லை. ஓவர் திங்க் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் ஒன்று கிடையாது. ரைட்? பதில் இல்லாததே ஒரு பதில் தான் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான விஷயம். ஒருவர் பதில் அளிக்காமல் இருக்கிறார் என்பதே ஒரு பதில் தான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரைட்? உண்மையிலே இந்த உறவிலே ஒரு அதாவது உறவின் காரணமாக ஒரு வழி இருக்கிறது. அந்த உண்மையை நீங்கள் ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி கிடையாது. ரைட்? அதே போல் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்று சொன்னால், உங்களுடைய மதிப்பை கட்டி எழுப்புவதற்கு ஆரம்பியுங்கள். அதே போல் தெளிவாக பேசுகின்ற மனிதர்கள், மரியாதை தருகின்ற மனிதர்களோடு உங்கள் உறவுகளை நீங்கள் ஆரம்பிக்கலாம். ரைட்? அதே போல் ஆரோக்கியமான தொடர்பை தெரிவு செய்யுங்கள் என்று சொல்வார்கள். ரைட்? குழப்பத்தை அல்ல, தெளிவை மதியுங்கள் என்று சொல்வார்கள். அவை கோஸ்டிங் எங்களுடைய வாழ்க்கையிலையும் நடந்திருக்கலாம். திடீரென்று பேசி கொண்டிருந்த ஒரு மனிதர், உணர்வுகளை பகிர்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதர், எல்லா விஷயங்களையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருப்போம் அல்லது அவர்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டிருப்பார்கள். திடீரென்று எந்த ஒரு க்ளூவும் இல்லாமல், எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாமல் திடுதிப்பென்று சொல்லி அவருடைய எல்லா கனெக்ஷன்ஸும் அதாவது தொடர்பு கொள்ள முடியுமான வழிமுறைகளையும் தடைப்பட்டு போவதாக இருக்கலாம். இது நிச்சயமாக அவர்களுக்குள் ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். இதன் காரணமாக நீங்கள் சில வகையான மன அழுத்தங்களை முகம் கொடுப்பதற்கு நேரிடும். ஆனாலும் நீங்கள் இப்படித்தான் அதை பார்த்து கொள்ள வேண்டும், இப்படித்தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற வழிமுறையைத்தான் இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல நினைத்திருக்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் நான் உங்களை புதியதொரு விஷயத்தோடு சந்திக்கிறேன்.